கூட்டணும், அதற்கான பேச்சு பேச வேண்டும். அதுதான் சீமானுக்கு கொடுக்கப்பட்ட வேலை. அந்த வேலையை சீமான் ஒவ்வொரு இடத்திலும் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் என்பதற்குத்தான் நாகர்கோவிலில் அவருடைய கட்சி நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்டதற்கு இவர் போய் அதெல்லாம் அடக்கம் பண்ணிலாம் முடிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு இப்போ வந்து அவருக்கு நேரம் கிடைச்சிருக்கு. நேரமின்மைக்கு காரணம் வந்து நடிகை நயன்தாராவுடன் ஏதோ ஒரு படத்தில் அவர் நடிக்க இருந்திருக்கிறார். அதனால் தாடிலாம் வளர்த்துருக்கிறாரு. அந்த தாடியை வளர்த்து ஓரளவு தாடியாகவே இருக்காருன்னு வச்சுக்கிட்டுங்களேன். அந்த தாடியோடு போய் கவலை தைந்த முகத்தோடு போய் நாகர்கோவில் போய் அவர் அந்த சமாதியில் பேசுகிறாரு. அண்ணன் வந்து பேசுகிறது வந்து கலகம் விளைவிப்பதற்கும் கலவரத்தை தூவதற்குமாக பேசுகிறார். ஒரு இடத்தில் போய் பேசக்கூடியவர், ஒரு இரங்கல் செய்தி வாசிக்க போயிருக்கிறவர் எந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவர் எந்த மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அவர் ஒரு உதாரணமாக திகழப்போவது இல்லை. தம்பிகள் நம்ம என்ன சொன்னாலும் சரி, தம்பிகள் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள போறதில்லை. நம்மளை வந்து ஓங்கோல்காரம்மா கொல்ட்டிம்மா இது அது கூடவே வச்சிருக்கான். அண்ணன் சீமானுடைய இணையர் ஓங்கோல் கொல்ட்டி, அவங்க வந்து தெலுங்கச்சி தான் அப்படிங்கிற, நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லு பார்ப்போம். காளிமுத்து அவர்களுடைய 3வது மனைவி அருந்ததியர் வகுப்பை சார்ந்தவர். அருந்ததியர் வகுப்பினரை அண்ணன் முன்னாடி ஈரோட்டு கிழக்கு இடைத்தேர்தலின் போது என்ன சொன்னாருங்கிறதும் உங்களுக்கு தெரியும். அந்த வகையில் அருந்ததியர் வகுப்பை சேர்ந்த அண்ணனுடைய மனைவி கயல்விழி, ஞானம்மா என்ற கயல்விழி, அண்ணனுக்கு வந்து பணம் சொத்து எல்லாம் சேர்க்கைக்காக வேண்டி அரசியலில் வந்து ஒரு பின்புலம் தேவை என்பதற்காக வேண்டி ஒரு கட்சியில் இருந்து பழம்பெரும் ஆளாக இருந்த ஒரு நபருடைய அந்த பழக்க வழக்கங்கள், அவர் இறந்து போனால் கூட அவருடைய துணைகள் நமக்கு சில வழிகளில் உதவி செய்யும் என்ற எண்ணத்தோடு அண்ணன் அந்த ஞானம்மாவை கல்யாணம் செய்து கொண்டார். தோண்ட கிளறிக்கிட்டே வரும், குப்பை கிளறிக்கிட்டே வரும். அண்ணன் தான் சொல்லுவார், ஏடா அவனுக்கு பரம்பரை பைக்காடா எழுதி கொடுத்துருக்கு, அவன் நம்ம ஆளாடா அப்படின்பாரு. அண்ணன் பேசுகிற மாதிரியான ஆவேசமாக பேசுனா நம்மளை வீட்டிலே இருக்க விட மாட்டாங்க, அடித்து கொண்டுடுவாங்க. அந்த மாதிரி ஆவேசமாக அண்ணன் தொடர்ந்து சீமான் பேசி வருகிறார். அந்த மாதிரி பேச்சு தான் நாகர்கோயிலில் போய், அதுவும் சமாதியில் போய் பேசிக்கிட்டு வராருல பேசுதாரு. என்ன பேசுதாருன்னு பாருங்க. இவரிடம் கேளுங்கள் என் சொந்தங்க, உங்களுக்கு கர்த்தரா கருணாநிதியா என்று கேளுங்கள். ஜெருசலேமா அண்ணா அறிவாலயமா என்று கேளுங்க. ஒரே வார்த்தையில் பதில் சொல்லுங்க, எங்கள் கர்த்தர் அப்படி சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு அறிவாலயம் அல்ல, எங்களுக்கு ஜெருசலேம் தான் சொல்லுங்க பார்ப்போம். அங்க போய் அரசியல் எப்படி பேசணும், அந்த நபர் இறந்து போன அந்த சேவியர் வந்து அங்க இருந்த திருக்கோவில் அதாவது கிறிஸ்தவ தேவாலயத்தில் அங்கே பங்கு பிரிப்பு, அங்கே விழுகிற காணிக்கைகள் வருமானங்களை பங்கு பிரிப்பதில் பங்கு தந்தையோடு, ஏன்னா இவரும் ஒரு உறுப்பினராக இருந்திருக்கிறார், விவரம் தெரிந்தவராக இருந்திருக்கிறார். கட்சி தான் நாம் தமிழர் கட்சியை தவிர மற்றபடி இவர் வந்து வருமானம் சேர்ப்பதில் குறிக்கோளாக இருந்திருக்கிறார் என்பது தெளிவானது தான். நாம் தமிழர் கட்சியில் இருக்கவங்க எல்லாருமே அதில் தெளிவாக இருக்காங்கிறதுலாம் மாற்றுக்கிறது இல்லை. என்ன மாதிரி கேனா இருக்கனா ஒருத்தனும் இருக்க மாட்டான். அவன் வருமானத்துக்கு என்ன வழின்னு பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்மளே மாதிரியாக இல்லை. இந்த அக்கா ஸ்கிராப் ட்ரேடர்ஸ்ன்னு ஒருத்தன் தான் போட்டிருப்பான், எப்பா சோத்துக்கு வழியப்பா இருப்பா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. உண்மையிலே அவன் சொல்கிறது நியாயம்தான், அதை நான் ஒத்துக்கிடத்தான் வேணும். இது வேலைக்கெல்லாம் ஆகலை, ஆமாம் சோத்துக்கு தான் வேலை பார்க்கணும். ஏன்னா தம்பிகள் வந்து தங்களால் ஆனபடி ஒரு 10 ரிப்போர்ட் அடித்தாச்சுன்னா வீடியோ அப்படி தான் உட்காந்துக்கணும், அதுக்கு மேலே போகாது. சந்தாதாரர்களும் ஒரு நாளும் ஏறப்போகிறதில்லை. ஏன்னா நாம் தமிழன் இல்லை, நாம் கொல்ட்டி இல்லை, ஓங்கோல் கொல்ட்டி இல்லை. அதனால நமக்கு வந்து யாருமே ஆதரவு தெரிவிக்க வேண்டியதில்லை. உண்மையை பேசுதோம்னா நமக்கு ஆதரவு தெரிவிக்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது இல்லை. ஆமாம், 10 கோடி தமிழினம் இருக்குங்க, இங்கே ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்கள் கூட இது ஆதங்கமாலாம் இல்லை, சிரிப்பேன், ஒரு சிரிப்பு தான். அந்த சிரிப்புக்கு தான் இது சொல்லுது.
எனக்கு சிரிப்பு வருது, சிரிப்பு வருது. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்கள் கூட வர முடியாத அளவில் இருக்குன்னா ஒன்றும் யூடியூப் ப்ரமோட் பண்ணலை. ஆனால் தம்பிமார்களுடைய கைங்கரியம், என் கூடவே இருப்பான் ஒரு தம்பி, அவனே ரிப்போர்ட் அடிப்பான். நானே பார்த்துருக்கேன், நான் பார்க்க கூட ரிப்போர்ட் அடிச்சிருக்கேன். அந்த மாதிரி ரிப்போர்ட் அடிக்க பாருன்னு காட்டியிருக்கான். என்ன செய்ய முடியும், அது அவனுடைய உரிமை, கருத்துரிமை, சுதந்திரம். அதனால நம்ம அதில் ஒன்றும் தலையிட முடியாது. ஆனால் கலவர விதைக்கலாமோ, அந்த கலவர விதையை ஊன்றி கொண்டிருக்கிறான் சீமான் ஒவ்வொரு இடத்திலும். இந்த இந்த சேவியரானவன், அந்த கொலை செய்யப்பட்ட சேவியரானவன் அந்த தேவாலயத்தில் உள்ள வரும்படியை பங்கு பிரிப்பதற்காக சண்டையிட்டு இருக்கான். அந்த சண்டையில் அங்கே உள்ள தேவாலய அந்த குருமாருக்கும் இவனுக்கும் பிரச்சனை எழுந்து, அதனால் இவனுடைய மனைவியை அவங்க ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்து, அந்த தேவாலயத்தினுடைய கீழே உள்ள ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்ததை நிறுத்தி வச்சுருக்காங்க. ஆமாம், இனிமேல் நீ வேலைக்கு வேண்டாம் அப்படின்ட்டு. உடனே சரி எப்படியா என்ன வேலைக்கு சேர்த்துக்கிடுங்க அப்படின்னு அந்த அம்மா கருணை மனு கொடுக்க, அப்போ உன் கணவரை வந்து நீ வந்து மன்னிப்பு கேட்க சொல்லு, மன்னிப்பு கடிதம் கொடுக்க சொல்லு, அப்படின்னா வேலைக்கு சேர்த்துக்கிட்டதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அங்கே பேச்சுவார்த்தை. அப்போ இவன் கீழே இறங்கி வந்திருக்கான்ல, இந்த ஆள் கொலை செய்யப்பட்ட இந்த நபர் வந்து சேவியர் வந்தவனும் கீழே இறங்கி வந்திருக்கான். தன்னுடைய மனைவிக்கு வேலை வேணுங்கிறதுக்காக இனி இந்த மாதிரி பிரச்சனையில் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு சொல்லுறதுக்கு இறங்கி வந்திருக்கான். அதனால தான் அவன் மனைவி மன்னிப்பு கேட்டிருக்கு. அப்போ மன்னிப்பு கேட்டுதான் நீனும் போய் கேட்டுட்டு வாயான்னு அனுப்பியிருக்கு. இதுக்குள்ளே நடந்தது என்ன, இவன் அதுக்கு மேலே இவன் என்ன செஞ்சான், இல்லை இவன் வேறு மாதிரியாக ஏதாவது செஞ்சானா அப்படிங்கிறது அது உள்ளே நடந்த விவகாரங்கள். அது என்னன்னு தெரியல. அதனால் கொலை செய்யப்பட்டிருக்கான். கொலைக்கானவர்கள் யாரெல்லாம் இவரை கொலை செய்தார்களோ அவருக்கு போலீஸ் வலை வீசுது. ஒருவர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். திமுக பிரச்சனை உடனடியாக திமுக அரசு தன்னுடைய கட்சிக்காரன்னு பாராபட்சம் எதுவுமே பார்க்காம நடவடிக்கை எடுக்குது. ஆனால் வானுக்கும் பூமிக்குமா இந்த சீமான் போய் அங்கே போய் கூவுதான். அங்கே போய் அவன் கூவுறதுல முக்கியமானது கிறிஸ்தவர்களை டார்கெட் பண்ணி நீங்கள் ஏன் இதில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி. தாய்மதம் திரும்புங்கள், மரச்சக்குக்கு வாங்கன்ட்டு அழைத்தவன் தான் சீமான். அது கூட தெரியாமல் இன்னும் அவனுடைய கட்சியில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருப்பவர்களை நினைத்தால் பாவமாகத்தான் இருக்கிறது. பாதர் அகத்தியன் கூட ஒரு இதில் சொல்லியிருப்பார், அவருக்கு நான் வாக்களித்து வந்தேன், அது பெரிய பாவம் என்று இப்போது கருதுகிறேன், அது நான் செய்த பெரிய தவறு என்று இப்போது கருதுகிறேன் அப்படின்னு கூட அவர் அகத்தியன் பதிவு பண்ணியிருக்காரு. ரெட்பிக்ஸ் சேனலுக்கு பதிவு பண்ணியிருக்காரு. ஃபாதர் அகத்தியன் ரெட்பிக்ஸ் சேனலுக்கு பதிவு பண்ணியிருக்காரு. தேவைப்படி அதை நம்ம வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி காட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாம் அந்த சேனலில் போய் தேடி பாருங்கள். 2 வருடங்களுக்கு முன்னாடி அவர் அதை பதிவு பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி சீமானை நம்பிய கிறிஸ்தவ தோழர்கள்லாம் அவனை விட்டு ஒதுங்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அவன் தான் மதம் மாறிட்டானே. அவன் எதுக்காக, வாக்குக்காக அவன் மதம் மாறிட்டான். பெரும்பான்மையினரை நோக்கி போக வேண்டும் என்பதற்காக முருக பக்தனாக மாறிவிட்டார். முருகன் என் முப்பாட்டன், சிவன் என்னுடைய சித்தப்பா பெரியப்பான்ட்டு அவன் கதை சொல்லிக்கிட்டு போயிட்டான். மாயோன் எனக்கு மாமன் முறைன்னு ஏதோ ஒரு கதையை அவன் சொல்லி அவன் பாட்டு போயிட்டு இருக்கான்ல. உங்களுக்கு என்ன வந்தது? அவன் வந்து பிஜேபி என்ன சொல்லுதோ, என்ன கதை வசனம் எழுதி கொடுக்க அந்த கதை வசனப்படி நடப்பதில் கை தேர்ந்தவனாக சீமான் செயல்பட்டு வருகிறான். அதை புரிந்து கொள்ளாமல் அங்குள்ள கிறிஸ்தவ இனத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த தோழர்கள் வந்து அவனுடைய வீர உரை என்று அந்த உரையை கேட்டுக்கொண்டிருப்பது மிகவும் மனதுக்கு கடினமானதாக இருக்கிறது. அவன் வந்து உங்களிடம் கலகத்தை மூட்டுவதற்காக வந்திருக்கிறான். உங்களுடைய வாக்கை பிரிப்பதற்காக, உங்களுடைய வாக்கை அவன் பிரிப்பதற்காகவே சீமான் வேலை செய்கிறான். உங்களுடைய வாக்கு இப்போலாம் வாக்கு வந்து 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வேட்பாளர்கள் எல்லா இடங்களிலும் வெற்றி பெறுவது இல்லை. நாம் எதிர்பார்க்கக்கூடிய வேட்பாளர்கள் எல்லா இடத்துலையும் அப்படி வெற்றி பெறுகிறார்கள் என்று இல்லை. 100-200 வாக்குகளில் கூட, ஏன் 1-2 வாக்குகளில் கூட வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. இவன் அந்த மாதிரியான இடங்களில் வாக்குகளை பிரித்து தோல்வியடைய செய்ய வேண்டும். நாட்டுக்கு இப்போது பெரிய பீடை பிடித்திருக்கிறது. இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு இல்லை,
தமிழ்நாட்டை சொல்லலை, இந்தியாவுக்கு முழுமையாக பீடை பிடித்திருக்கிறது. அது 2024 அந்த பீடையை போக்க வேண்டும். போக்குவதற்கு பல இன்னல்கள், தடைகள் எல்லாம் இருக்கு. ஆனால் அதை ஒருமித்த கருத்தோட ஒற்றுமையாக நின்று தான் போக்க முடியும். அனைத்து மதத்தினரும், அனைத்து இனத்தினரும் ஒற்றுமைப்பட வேண்டும், அனைத்து மொழியினரும் ஒற்றுமைப்பட வேண்டும். அப்படி பண்ணினாத்தான் அந்த பீடையை போக்க முடியும். இல்லைன்னா அடுத்த தேர்தலை நாம் சந்திக்க வேண்டியதில்லை. அடுத்து நம்ம விரலெல்லாம் கருப்பு மை வைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இம் என்றால் சிறைவாசம், என்றால் வனவாசம் அப்படிங்கிற மாதிரியான நிலை நமக்கு வரும். ஜனநாயகம் அறவே பாழ்பட்டு போகும். ஜனநாயகத்தின் மாண்பு சிதைக்கப்பட்டு விடும். இல்லை மாண்பா அது பண்பா எதுவுமே ஜனநாயகம் என்ற வார்த்தையை நம்ம நாட்டில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அது இருக்காது. இந்தியாவில் அது இல்லாமல் போய்விடும். அந்த மாதிரியான ஒரு நிலையை நோக்கி, ஏன்னா அவர்கள் சொன்னதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பெரும்பான்மையாக வந்தால் காஷ்மீரினுடைய 370வது சட்ட திருத்தத்தை நீக்குவோம் என்றார்கள், நீக்கிவிட்டார்கள். முத்தலாக் தடை சட்டம் கொண்டு வருவோம் என்றார்கள், கொண்டு வந்து விட்டார்கள். என்ஐஏ, சிஏஏ, என்ஆர்சி இதெல்லாம் கொண்டு வருவோம்னாங்க, கொண்டு வந்துட்டாங்க. அவங்க நினைத்ததையெல்லாம் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள். மாநிலங்களில் வடகிழக்கு மாநிலங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள பிரத்யேக அந்தஸ்தெல்லாம் ரத்து பண்ணதுக்கு அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி மணிப்பூரில் இரு சமூகத்தினுடைய பிரச்சனையை கிளப்பி விட்டு அங்கே உள்ள கனிம வளங்களை கொள்ளையடிப்பதற்கு பணக்காரர்களுக்கு, தொழிலதிபர்களுக்கு அதை விற்று விடுவதற்கு, அந்த மலை பிரதேசங்களை விற்று விடுவதற்கு தயாராகத்தான். அதில் உள்ள அங்கு இருப்பவர்களை, அங்கு வாழ்கின்ற பழங்குடிகளை அகற்றுவதற்காகவே கலவரத்தை மூட்டி அவர்களை அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். கலவரத்தினாலே கொலை செய்து அப்புறப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்ந்து நடைபெறுகிறது. இன்னும் கூட அந்த நீட்டு தேர்வை உள்ள நம்மளுக்கு பூத்திருப்பது கூட, நீட்டு தேர்வை நம் மீது திணித்திருப்பது கூட வெளிநாட்டினுடைய சதிதான். அதாவது வெளிநாடு இவர்களுடன் சேர்ந்து கொண்டு நம் மீது, மக்கள் மீது சதி செய்திருக்கிறது. ஏன்னா பன்னாட்டு முதலாளிகளுக்கு மருத்துவத்துறையை விற்றுவிட வேண்டும். பன்னாட்டு முதலாளிகளுக்கு மருத்துவத்துறையை விற்றுவிட்டால் அப்போ நம்ம பன்னாட்டு முதலாளிகளுடைய மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்க்கணும். நம்மகிட்ட ஆரம்ப சுகாதார நிலையம், துணை சுகாதார நிலையங்கள், அங்கங்கே இருக்க அரசு கட்டமைப்பு பெற்ற மருத்துவமனைகள் எதுவுமே அரசு மருத்துவமனைகள் என்று எதுவுமே இருக்காது. எல்லாமே பன்னாட்டு மருத்துவமனைகளாக இருக்கும். அங்கே போய் நம்ம உள்ளே போய் வைத்தியம் பார்த்துட முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். இந்த மாதிரியான ஒரு நிலையை ஜீமான் சொல்வால, சுகாதாரமான குடிநீர், சுத்தமான காற்று, இலவச கல்வி, இலவச மருத்துவம் இதெல்லாம் கொண்டு வந்துருவாங்கல்ல. இதெல்லாம் இவன் செய்யக்கூடிய சதி. அத்தனையும் காசாகி போவதற்கு காரணகர்த்தாவை இந்த சீமானே இருக்க போகிறான். சீமான் ஆர்எஸ்எஸ்ஸின் கைக்கூலி. நாங்கள் கூவுதோம், நீங்கள் அவனும் பிஜேபி எதிர்த்து களமாடுகிறானே, பேசுகிறானே, இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் நினைத்து கொண்டால் அது பொய்யான திட்டமிடல், பொய்யான பேச்சு என்பதை நீங்கள் நாம் எப்போ புரிந்து கொள்ள போகிறோங்கிறது தான் கேள்வியாக இருக்குது மக்களே. நம்மளை பிளவுபடுத்துவதற்காக நம்மளை பற்றிய கேள்வியை அவன் கேட்குறான். அதனால் மக்கள் தான் நீங்கள் இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். அவன் பேசியிருக்க அந்த ஒரு துணுக்கு வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க, புரிந்து கொள்ளுங்க. அப்படி